விடிய விடிய உழைச்சு மாடா தேஞ்சு பேங்க் பேலன்ஸை ஏற்றினா நிம்மதி வந்துடும்னு நம்புகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் நிம்மதினா என்னன்னே தெரியாமல், நிம்மதிக்கு ஒரு டெஃபினிஷன் கூட கொடுக்க முடியாமல், மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலை வச்சுக்கிட்டு வெளியே எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ராத்திரி படுக்க போகும்போது அந்த பெட்டில் தலை சாய்க்கிற அந்த செகண்டு எத்தனை பேரால் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், பயமும் இல்லாமல் அப்படியே நிம்மதியாக கண்ணை மூட முடியுது? கண்ணை மூடினா போதும், அன்னைக்கு நடந்த சண்டை, நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ, ஆஃபீஸில் பாஸ் சொன்ன வார்த்தை, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கின புது கார்னு எல்லாமே மனசுக்குள்ளே வந்து ஒரு ஊர்வலமே நடத்துது. மனுஷன் ஏன் இப்படி நிம்மதியை தொலைச்சிட்டு அதை எங்கெங்கோ தேடி அலைகிறான்? இதோ இங்கே ஒருத்தன் இருக்கான். விடியற் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறான். அவனுக்கு வாழ்க்கையில் சாதிக்கணும்னு வெறி. ஓடியாரான், உழைக்கிறான், காசு சேர்க்கிறான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு நாளும் அந்த உண்மையான சந்தோஷத்தை யாரும் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவனோட இலக்கு நிம்மதி இல்லை. அவனோட இலக்கு அடுத்தவனை விட மேலே போகணுன்ற ஒரு வெறி மட்டும்தான். போட்டி இருக்கிற இடத்துல பொறாமை வரும், பொறாமை இருக்கிற இடத்துல பயம் வரும், பயம் இருக்கிற இடத்துல நிம்மதிக்கு எப்படி இடம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்ம மனசு ஒரு அழகான குளம் மாதிரி இருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தேவையில்லாத ஆசைகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள்னு எல்லா குப்பையையும் தூக்கி அந்த குளத்துக்குள்ளே போட்டு அதை சாக்கடையாக மாற்றி வச்சுருக்கோம். அப்புறம் எப்படி அதில் அமைதிங்கிற தாமரை மலரும்? இன்னைக்கு ரோட்ல போற எத்தனையோ பேரை கவனிச்சு பாருங்க. எல்லார் முகத்திலையும் ஒரு அவசரம், ஒரு பதற்றம். யாருமே நிம்மதியா ஒரு நிமிஷம் நின்னு இயற்கையை ரசிச்சு ஒரு மூச்சை கூட ஒழுங்கா உள்ள இழுத்து விடுறதில்ல. ரோபோட் மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. இந்த ஓட்டத்தோட முடிவு என்ன? கடைசியில் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு, ஐயோ நான் வாழ்க்கையை வாழவே இல்லையே, வெறும் காசைத்தானே சம்பாதிச்சேன் அப்படின்னு புலம்புற நிலைமை தான் வருது. அந்த கிருஷ்ணன் அவனோட பக்தர்களுக்கு எப்பவும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ எதை தேடி ஓடுறியோ அது உனக்குள்ள தான் இருக்கு. நீ வெளியே தேடுற வரைக்கும் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கஸ்தூரி மான் தன் உடம்புல இருந்தே வர்ற வாசனை எங்கேருந்து வருதுன்னு தெரியாம காடு முழுக்க ஓடி ஓடி தேடி அலைஞ்சு உயிரை விடுமா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு மனுஷனோட நிலைமையும் இருக்கு. உங்க மனசை நீங்க எப்பவாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? அது ஒரு குரங்கு மாதிரி இந்த கிளையிலிருந்து அந்த கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்கும். நேத்து நடந்ததை நினைச்சு அழும், நாளைக்கு நடக்க போறதை நினைச்சு பயப்படும். ஆனா இந்த நிமிஷத்துல, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல அது இருக்கவே இருக்காது. இந்த நிமிஷத்துல வாழ பழகாத எந்த ஒரு மனுஷனுக்கும் மனசாந்திங்கிறது ஒரு எட்டாக்கனி தான். நாம நினைக்கிறோம் பெரிய கார் வாங்கினா நிம்மதி வந்துடும், பெரிய வீடு கட்டினா நிம்மதி வந்துடும்னு. ஆனா அந்த காரை வாங்கின அப்புறம் அதுல கீறல் விழுந்துடுமோன்ற பயம்தான் அதிகமாகுது. அந்த வீட்டை கட்டின அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணுமேன்ற கவலை தான் அதிகமாகுது. அப்போ நிம்மதி பொருள்ல இல்லை, நம்ம மனசுல தான் இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே நம்ம கட்டுப்பாடுல தான் இருக்கணும்னு நினைக்கிறது தான் முதல் தப்பு. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நம்ம கையை மீறி தான் நடக்குது. அதை முதல்ல ஏத்துக்க பழகணும். ஒரு மரத்திலிருந்து உதிர்ற இலை காத்து எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம்தான் பறக்கும். அது காத்தை எதிர்த்து சண்டை போடுறதில்ல. அதனால தான் அது ரொம்ப இலகுவா அழகா பறந்து போய் தரையில விழுது. ஆனா நாம வர்ற கஷ்டங்களை, மாற்றங்களை ஏத்துக்க முடியாம அதை எதிர்த்து போராடி போராடி நம்ம மனசை நாமே புண்ணாக்கிக்கிறோம். வாழ்க்கைங்கிறது ஒரு ஆறு மாதிரி, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நாம அதுல எதிர்நீச்சல் போடாம அந்த நீரோட்டத்தோட கலந்து போக பழகணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன்கிட்ட இல்லாத வசதியே இல்லை. ஆனா அவனுக்கு ராத்திரி தூக்கமே வராது. எத்தனையோ டாக்டரை பார்த்தான், எத்தனையோ மாத்திரைகளை சாப்பிட்டான். ஆனா எந்த பயனும் இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு ஞானியை போய் பார்த்தான். அந்த ஞானி அவன்கிட்ட எந்த ஒரு தத்துவமும் பேசல. அவனுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்தார். நீ இன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த ஊர்ல இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய், அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பாரு அப்படின்னு சொன்னார். அந்த பணக்காரனும் அதே மாதிரி செஞ்சான். அன்னைக்கு ராத்திரி அவன் வந்து படுத்த உடனே அவனுக்கே தெரியாம அவன் கண்ணு சொக்கிருச்சு. செம்ம தூக்கம். மறுநாள் காலையில எந்திரிச்சு ஞானி கிட்ட போய் கேட்டான், இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த ஞானி சொன்னார், இத்தனை நாளா நீ உனக்காக மட்டுமே வாழ்ந்த, உனக்குள்ள பேராசை மட்டும்தான் இருந்தது. அன்னைக்கு நீ அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிச்ச, உன் மனசுல இருக்கிற சுமை குறைஞ்சுது, அதான் நிம்மதி அப்படின்னு.
நம்ம வாழ்க்கையிலையும் நாம சுமக்கிற சுமைகள் தான் நம்ம நிம்மதியை கெடுக்குது. பழசையே நினைச்சிட்டு இருந்தா புதுசா வர்ற சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? கை நிறைய குப்பையை வச்சுக்கிட்டு வைரம் வேணும்னு கேட்டா எப்படி கிடைக்கும்? முதல்ல அந்த குப்பையை கீழே போடணும். மனசுல இருக்கிற கோபம், ஈகோ, பொறாமை, பழிவாங்கிற குணம், இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல அமைதி வந்து உட்காரும். நம்ம எல்லாரும் வெளியே இருக்கிற எதிரிகளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற நிம்மதியை கெடுக்கிற அந்த உண்மையான எதிரிகளை நாம கவனிக்கிறதே இல்லை. அப்போ இந்த மனசாந்தியை அடையிறதுக்கு நாம என்னதான் பண்ணணும்? அதுக்கு ஏதாவது ரகசிய வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த தொடர்ல முழுசா பார்க்க போறோம். இது ஏதோ காத்துல பேசுற வார்த்தைகள் இல்ல. உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும், உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்துக்கும் இதுல தீர்வு இருக்கு. உங்க மனசை ஒரு கண்ணாடியா மாத்த போறோம். அழுக்கு படிஞ்ச கண்ணாடியில முகமே தெரியாது. அதே மாதிரி தான் குழப்பம் நிறைந்த மனசுல உண்மையான நிம்மதியும் தெரியாது. அந்த அழுக்கை எப்படி துடைக்கிறது, மனசை எப்படி தெளிவா வச்சுக்கிறதுன்னு அடுத்தடுத்து பார்க்க போறோம். இந்த பயணத்தோட முடிவுல உங்க மனசு ஒரு அமைதியான கடல் மாதிரி மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களை சுத்தி இருக்கிற எல்லா சத்தத்தையும் கொஞ்சம் அடக்கிட்டு உங்க மனசுக்குள்ள இருக்கிற சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. அது என்ன சொல்லுது? அதுக்கு என்ன வேணும்? காசா, பணமா, புகழா? இல்ல, அது கேட்கறது எல்லாம் ஒரு சின்ன அமைதி, ஒரு சின்ன நிம்மதி மட்டும்தான். அதுக்கு எப்படி கொடுக்க போறோன்றத இதோட தொடர்ச்சியா அடுத்ததா ஆழமா பார்ப்போம். மனித மனசோட ஆக பெரிய பலவீனமே இந்த எதிர்பார்ப்பு தான். நாம ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அவங்க நமக்கு திரும்ப அதை செய்யணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா ஏமாற்றங்களுக்கும் மன கஷ்டங்களுக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்கு. இந்த உலகத்துல யாருமே யாருக்காகவும் பிறக்கல, யாருமே யாருக்கும் கடமைப்பட்டவங்களும் இல்ல. இந்த உண்மையை எந்த அளவுக்கு சீக்கிரமா நாம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசுல அமைதி நிலைச்சிருக்கோம். இங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவ தான் குடும்பத்துக்காக, தான் கணவனுக்காக, தான் குழந்தைகளுக்காக தான் வாழ்க்கையவே தியாகம் பண்றா. அவளோட ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைக்கிறா. ஆனா ஒரு நாள் அவளோட கணவனோ இல்ல குழந்தையோ அவளை மதிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னொன்ன அவ அப்படியே உடைஞ்சு போயிடுறா. நான் இவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுனேன், ஆனா இவங்க என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கலையே அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறா. இங்க தப்பு யார் மேல? அவங்க மேலையா? இல்ல, இவ வச்சிருந்த அதிகப்படியான எதிர்பார்ப்பு மேல. நாம செய்யற கடமைய எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்ய பழகணும். அதத்தான் அந்த பரமாத்மா ரொம்ப அழகா சொல்லுவான், கடமைய செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு. ஏன் இந்த எதிர்பார்ப்பு இவ்வளவு கொடுமையானது? ஏன்னா நாம ஒருத்தர் மேல எதிர்பார்ப்பு வைக்கும்போது நம்மோட சந்தோஷத்துக்கான சாவிய அவங்க கிட்ட கொடுத்துட்றோம். அவங்க நம்ம கிட்ட நல்லா பேசினா நம்ம சந்தோஷப்படுவோம். அவங்க நம்மளை கண்டுக்காம போனா நம்ம அழுதுகிட்டு உட்கார்ந்துருப்போம். நம்ம வாழ்க்கை, நம்ம மனசு, நம்ம சந்தோஷம். ஆனா அதோட கண்ட்ரோல் மட்டும் அடுத்தவன் கையில இருக்கு. இது என்ன மாதிரியான அடிமைத்தனம்? யோசிச்சு பாருங்க. உங்க நிம்மதியை அடுத்தவன் தீர்மானிக்கிறதுக்கு நீங்க எப்படி அனுமதிக்கலாம்? ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு பெரிய மரத்துல ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த மரம் அந்த குருவிக்கு அடைக்கலம் கொடுத்தது. வெயில்ல இருந்தும் மழையில இருந்தும் அதை காப்பாத்துச்சு. அந்த குருவியும் அந்த மரத்து மேல ரொம்ப பாசமா இருந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் அடிச்சுது. அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் உடைஞ்சு விழுந்தது. ஆனா அந்த குருவி அந்த மரத்தை விட்டு போகவே இல்லை. அது தான் குஞ்சுகளோட அந்த மரத்திலேயே தான் இருந்தது. அந்த மரம் அந்த குருவி கிட்ட, நான் தான் இப்போ உனக்கு நிழல் கொடுக்க முடியாம உடைஞ்சு போயிட்டனே, நீ ஏன் இன்னும் இங்கேயே இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான், நான் உன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்து வரல, உன் கூட வாழ்ற இந்த வாழ்க்கையே நேசிச்சு வந்தேன். நீ நல்லா இருக்கும்போதும் உன் கூட இருந்தேன், இப்போ நீ கஷ்டப்படும் போதும் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு. இந்த குருவிக்கு இருந்த அந்த பக்குவம் ஏன் மனுஷனுக்கு வரமாட்டேங்குது? நாம ஒரு பந்தத்துல நுழையும் போதே அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்ன்ற கணக்கோட தான் நுழையிறோம். பிசினஸ் மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற காதலும் நட்பும் குடும்பமும் மாறிட்டு இருக்கு. நான் இவ்வளவு கொடுத்தா எனக்கு அவ்வளவு திரும்ப வரணும், வரலன்னா அங்க சண்டை, பிரிவு, மனஸ்தாபம். இந்த வியாபார மனப்பான்மை இருக்கிற இடத்துல எப்படி உண்மையான அன்பு இருக்கும்? அன்பு இல்லாத இடத்துல எப்படி மனசாந்தி இருக்கும்? உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்க கடைசியா எப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சீங்க? ரோட்ல போற ஒரு முதியவருக்கு காசு கொடுத்ததோ, இல்ல ஒரு பசியில இருக்கிற ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டதோ? அதை செஞ்ச அப்புறம் உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி வந்திருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா?
ஏன்னா அங்க நீங்க எதையும் திரும்ப எதிர்பார்க்கல. அந்த நாய் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறதில்ல, அந்த முதியவர் உங்களுக்கு திரும்ப எதுவும் செய்ய போறதில்ல. அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அந்த ஒரு வினாடி தான் உங்களோட உண்மையான ஆன்மீக நிலை. அங்கதான் உங்க மனசு முழுமையான அமைதியை உணருது. ஆனா நாம நம்மளோட நெருங்கிய மனிதர்கள்கிட்ட வரும்போது மட்டும் ஏன் இவ்வளவு கணக்கு பார்க்குறோம்? நான் என் தம்பிக்கு அவ்வளவு பண்ணினேன், ஆனா அவன் எனக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே கையை விரிச்சிட்டான். நான் என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவோ பண உதவி பண்ணேன், ஆனா அவன் இப்போ என் ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். இந்த புலம்பல்கள்லாம் எதை காட்டுது? நீங்க செஞ்சது உதவியே இல்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அவனுக்கு கஷ்டம் வரும்போது நீங்க காசு கொடுத்தீங்க, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவன் அதை வட்டியும் முதலுமா திருப்பி தரணும்னு எதிர்பார்த்தீங்க. அது கிடைக்காதப்ப வலிக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவங்க போக்கிலேயே விட்டுடுங்க. அவங்க கர்ம வினைப்படி தான் அவங்க நடந்துப்பாங்க. ஒருத்தர் உங்ககிட்ட துரோகம் பண்றாரா, அது அவரோட குணம்னு ஏத்துக்கோங்க. ஒருத்தர் உங்களை ஏமாத்துறாரா, அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டு விலகி வந்துருங்க. அதை நினைச்சு உங்க மனசுக்குள்ள கோபத்தையும் கசப்பையும் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா அந்த கோபம் அடுத்தவனை அழிக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பா உங்களோட நிம்மதியை ஃபர்ஸ்ட் அழிச்சிடும். கையில எரியிற நெருப்பை வச்சுக்கிட்டு அடுத்தவன் மேல எரியணும்னு நினைச்சா முதல்ல சுடுறது நம்ம கையை தான். எதிர்பார்ப்புகளை குறைக்கிறதுனா யாருமே யாருக்கும் எதுவும் செய்யாம சன்னியாசி மாதிரி போறதில்ல. நீங்க எல்லாரையும் நேசிங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு புன்னகையை கூட எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்க வாழ பழகிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் காயப்படுத்தவே முடியாது. உங்களை காயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லைன்ற நிலைக்கு நீங்க வந்துருதீங்க. அதுதான் உண்மையான சுதந்திரம், அதுதான் உண்மையான மனசாந்தி. அந்த நிலையை அடையிறது எப்படி, நம்ம மனசுல இருக்கிற அந்த பழைய காயங்களை எப்படி ஆத்துறதுன்ற பத்தி அடுத்ததா இன்னும் ஆழமா அலசுவோம். மனசு ஏன் எப்ப பார்த்தாலும் பாரமா இருக்கு தெரியுமா? நாம இன்னைக்கு வாழ்றதே இல்ல. ஒன்னு நேத்து நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சு அத மனசுக்குள்ள ஓட்டி பார்த்து இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துக்கிறோம். இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பயத்துல இன்னைக்கு இருக்கிற அமைதியை தொலைச்சிடுறோம். இந்த கடந்த காலம் இருக்குதே, அது ஒரு இறந்த பிணம் மாதிரி. அதை சுமந்துகிட்டே திரிஞ்சா நாற்றம் தான் எடுக்கும். ஆனா நாம வருஷ கணக்குல அந்த பிணத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அது அழுகி போற வாசனையை சுவாசிச்சுட்டே எனக்கு ஏன் நிம்மதி இல்லைன்னு கேட்குறோம். இங்க ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அவனை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இன்னைக்கு அந்த பையனுக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, பாசமான குடும்பம் இருக்கு. ஆனா அவன் இன்னைக்கும் அந்த பழைய நினைவுகளையே நினைச்சு அவ எனக்கு ஏன் அப்படி பண்ணனா, நான் என்ன தப்பு பண்ணனேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருக்கான். அவனோட பிரசன்ட் லைஃப் எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா அதை அவன் பார்க்கவே மாட்டேங்கிறான். அவனோட கண்கள் எப்பவும் பின்னாடி தான் பார்த்துட்டு இருக்கு. பின்னாடி பார்த்துட்டே முன்னாடி நடந்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா எங்கேயாவது முட்டி மோதி கீழே தான் விழணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களால நேத்து நடந்த ஒரு சின்ன விஷயத்தையாவது மாத்த முடியுமா? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசின ஒரு வார்த்தைய உங்களால திரும்ப பெற முடியுமா? முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது உங்களால மாத்தவே முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சு ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும். அது ஒரு பாடம், அவ்வளவுதான். அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுமே தவிர அங்கேயே டென்ட் கொட்டகை போட்டு உட்காரக்கூடாது. ஒரு அருமையான ஆன்மீக கதை ஒன்று இருக்கு. 2 துறவிகள் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஆற்றை கடக்க ஒரு இளம் பெண் நின்னுட்டு இருந்தா. அவளுக்கு ஆற்றை கடக்க பயமா இருந்தது. உடனே அந்த மூத்த துறவி அந்த பெண்ணை தன் தோள்ல தூக்கிக்கிட்டு ஆற்றை கடந்து அக்கறையில இறக்கி விட்டார். அதுக்கப்புறம் 2 துறவிகளும் அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த இளைய துறவிக்கு மனசுக்குள்ள ஒரே குடைச்சல். அவங்க மத கோட்பாடின்படி ஒரு பெண்ணை தொடக்கூடாது. ஒரு 4 மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் அந்த இளைய துறவியால பொறுக்க முடியாம கேட்டுட்டார், சுவாமி, நாம பெண்ணை தொடக்கூடாதுன்னு விதி இருக்கு, ஆனா நீங்க அந்த பெண்ணை தோள்ல தூக்கிட்டு வந்தீங்களே, இது தப்பில்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த மூத்த துறவி சிரிச்சுட்டே சொன்னார், தம்பி, நான் அந்த பெண்ணை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆற்றங்கரையில இறக்கி வச்சிட்டேன். ஆனா நீ இன்னும் அவளை உன் மனசுல சுமந்துகிட்டே வர்றியே அப்படின்னு. நாமும் இந்த இளைய துறவி மாதிரி தான் இருக்கோம். யாரோ எப்பவோ நமக்கு செஞ்ச துரோகத்தை, எப்பவோ சொன்ன ஒரு அவமானமான வார்த்தைய இன்னைக்கும் மனசுக்குள்ள சுமந்துகிட்டே அலையிறோம். அவன் அன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி என்ன அப்படி சொல்லிட்டான், என்னால் அதை மறக்கவே முடியல. மறக்க முடியலன்னா கஷ்டப்பட போறது யாரு? அவனா? அவனோ எப்பவோ அதை மறந்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். ஆனா நீங்க அதை தினமும் நினைச்சு உங்க ரத்தத்தை சுண்ட வச்சுக்கிறீங்க. இது அவனுக்கு நீங்க தர்ற தண்டனை இல்ல, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஆகப்பெரிய தண்டனை.
மன்னிக்க பழகணும். மன்னிப்புங்கிறது அடுத்தவனுக்காக செய்யறதில்ல, நம்ம மனசோட அமைதிக்காக நாம செய்யற ஒரு விஷயம். ஒருத்தனை நீங்க மன்னிக்காத வரைக்கும் அவன் உங்க மனசுக்குள்ள ஒரு கைதியா இருப்பான். அவன் கைதியா இருக்கும்போது அந்த ஜெயிலுக்கு வார்டனா நீங்க தான் இருக்கணும். உங்க மனசு ஒரு ஜெயிலா இருக்கணுமா இல்ல ஒரு அழகான நந்தவனமா இருக்கணுமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லாரையும் மன்னிச்சு மனசுல இருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய பிரபஞ்சம் பார்த்துக்கும், கர்ம வினை பார்த்துக்கும். நீங்க கோர்ட்டு ஜட்ஜுன்னு வேஷம் போட்டுக்கிட்டு தீர்ப்பி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில கஷ்டங்களே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒரு தையல்காரன் துணியை கட் பண்ணி தான் ஒரு அழகான சட்டையை தைக்கிறான். ஒரு சிற்பி பாறையை சுத்தியலால அடிச்சுதான் ஒரு அழகான சிலையா மாத்துறான். உங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களும் வலிகளும் உங்களை செதுக்கிறதுக்காக வர்ற உலி அடிகள் தான். அதை புரிஞ்சுக்கிட்டா வலி வலிக்காது, அது ஒரு பக்குவத்தை தரும். இனிமேலாவது அந்த பழைய டைரியை மூடி வைங்க. நேத்து என்ன நடந்ததுன்றது முக்கியமில்ல, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது தான் முக்கியம். இந்த நிமிஷம் உங்க கையில இருக்கு. இதை நீங்க நினைச்சா ரசிச்சு வாழலாம், இல்ல பழச நினைச்சு அழலாம். சாய்ஸ் உங்களுடையது. மனச லேசாக்குங்க, தேவையற்ற பாரங்களை எல்லாம் தூக்கி போடுங்க. அப்போதான் உங்களால நிம்மதியா மூச்சு விட முடியும். இந்த கடந்த கால பாரத்தை இறக்குனதுக்கு அப்புறம் நமக்குள்ள வர்ற அந்த எதிர்கால பயத்தை எப்படி எதிர்கொள்றதுன்றத அடுத்ததா ரொம்ப தெளிவா பார்ப்போம். கடந்த காலத்தை விட கொடுமையான இன்னொன்னு இருக்கு. அதுதான் எதிர்காலத்தை பத்தின பயம். நாளைக்கு என் வேலை போயிடுமோ, என் குடும்பம் என்ன ஆகும், எனக்கு ஏதாவது நோய் வந்துடுமோ, நான் சேர்த்த காசெல்லாம் கரைஞ்சு போயிடுமோ, இப்படி இல்லாத ஒன்றை பத்தி, இன்னும் நடக்காத ஒன்றை பத்தி இப்பவே நினைச்சு பயந்து சாகிறது. இந்த பயம் இருக்குதே, இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. இது மனுஷனோட சிந்திக்கும் திறனை, அவனோட நிம்மதிய, அவனோட ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுடும். இங்க ஒரு நடுத்தர வயது மனுஷன் இருக்கான். அவனுக்கு நல்ல வேலை, நல்ல குடும்பம் எல்லாமே இருக்கு. ஆனா அவன் எப்பவும் ஒரு விதமான பதற்றத்திலேயே இருக்கான். ஏன் தெரியுமா? இப்ப மார்க்கெட் சரியில்லை, லே ஆஃப் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. என் வேலை போச்சுன்னா நான் எப்படி ஹோம் லோன் கட்டுவேன், என் புள்ளைய எப்படி படிக்க வைப்பேன் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு பிபி, சுகர் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் அவனுக்கு வேலை போகல, கம்பெனியிலிருந்து யாரும் அவனை தூக்கல. ஆனா அவன் தான் மனசுக்குள்ள ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி அதுல அவனுக்கு வேலை போயிட்ட மாதிரியும் அவன் ரோட்டுக்கு வந்த மாதிரியும் நினைச்சு இப்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்! உங்ககிட்ட ஒரு நிஜத்தை சொல்றேன். நாம பயப்படுற விஷயங்கள்ல 90% விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. நாமளா ஒரு கற்பனையான பூதத்தை உருவாக்கி அதை பார்த்து நாமளே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த நிமிஷத்துல உங்க கையில என்ன இருக்கு? உங்களோட உழைப்பு, உங்களோட முயற்சி. அதை மட்டும் ஒழுங்கா செய்யுங்க. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது உங்க கையில இல்ல. அதை பத்தி கவலைப்பட்டு உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன கதை. ஒரு குருவி ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து இருந்தது. அந்த கிளை ரொம்ப மெலிசா இருந்தது. காத்து பலமா அடிக்கும்போது அந்த கிளை ஊசலாடிக்கிட்டே இருந்தது. ஆனா அந்த குருவி பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த குருவி நம்புனது அந்த மரக்கிளையே இல்ல, தன் சிறகுகளை. அந்த கிளை உடைந்தால் கூட தன்னால பறக்க முடியும்ன்ற நம்பிக்கை அந்த குருவிக்கு இருந்தது. ஆனா மனுஷன் ஏன் பயப்படுறான்? அவன் தான் திறமையையும் தான் உழைப்பையும் நம்புறதில்ல. அவன் நம்புறது அந்த வேலைய, அந்த காசை, அந்த சொத்தை மட்டும்தான். அதனாலதான் அது போயிடுமோன்ற பயம் அவனுக்கு எப்பவும் இருக்கு. உங்களை நீங்க நம்புங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை கடந்துதானே வந்திருக்கீங்க. ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம் பயம் இருந்தது, காலேஜ் முடிக்கும்போது வேலை கிடைக்குமான்ற பயம் இருந்தது, கல்யாணமாகும்போது வாழ்க்கை எப்படி இருக்குமோன்ற பயம் இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்க இங்க வந்து நிக்கல. அன்னைக்கு காப்பாத்தின அந்த பிரபஞ்ச சக்தி இன்னைக்கும் உங்களை காப்பாத்தும், நாளைக்கும் உங்களை வழி நடத்தும். அந்த ஒரு சரணாகரி தத்துவம் நமக்குள்ள வரணும். கிருஷ்ணர் சொல்ற மாதிரி, நீ எதை கொண்டு வந்த இழப்பதற்கு, நீ எதை உருவாக்கினாய் அழியப் போவதற்கு. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற எதுவுமே உங்க கூட நிரந்தரமா வந்ததும் இல்ல, நிரந்தரமா போக போறதும் இல்ல. எல்லாமே ஒரு தற்காலிகமான வாடகை வீடு மாதிரி தான். நாம இங்க வந்துட்டு இது என்னுடையது, அது என்னுடையதுன்னு சங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். மரணம்ன்ற ஒண்ணு வரும்போது எல்லாரும் கையை விரிச்சிட்டு தான் போக போறோம். இந்த உலகத்துல எதுவுமே நிலையற்றதுன்ற இந்த பிரபஞ்ச உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எதுக்கு பயம்? எதன் மீது பற்று வரும்? பயம் இருக்கிற இடத்துல அறிவு வேலை செய்யாது. நீங்க பதற்றத்தோட எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களை இன்னும் பெரிய குழப்பத்துல தான் கொண்டு போய்விடும். மனசை அமைதியா வச்சுக்கோங்க. வர்றது வரட்டும்னு அதை பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வேணும். துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் அளவுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க?
உங்க மனசுக்குள்ள அந்த துணிச்சலை வளர்த்துக்கோங்க. பயம் உங்களை தேடி வரும்போது அதை நேருக்கு நேர் நின்னு பாருங்க. அது தானா மறைஞ்சு போயிடும். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதான் வாழ்க்கையோட அழகே. எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிட்டா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? ஒரு த்ரில்லர் படம் பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன நடக்கும்னு தெரியாம பார்க்கும்போது தானே அதுல ஒரு கிக் இருக்கு. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஒரு பயணம் இது. அதை ரசிக்க பழகணுமே தவிர அதை நினைச்சு பயந்து நடுங்கக்கூடாது. மனசாந்தி வேணும்னா எதிர்காலத்தை பத்தின கவலைகளை தூக்கி அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்களோட கடமையை இன்னைக்கு சிறப்பா செய்யுங்க. விதை போடுறது மட்டும்தான் உங்க வேலை. அது எப்ப முளைக்கும், எப்படி வளரும்ன்றத இயற்கை பார்த்துக்கோ. உங்க கவலைகளால ஒரு அங்குலம் கூட உங்களால உயர முடியாது. சோ பயத்தை விடுங்க, நம்பிக்கையை விதைங்க. இந்த எதிர்கால பயத்திலிருந்து வெளியே வந்த அப்புறம் நம்ம மனசை அரிக்கிற அந்த இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் ஒப்பீடு. அடுத்தவனோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது. அதை பத்தி அடுத்த பகுதியில விலாவாரியா பார்ப்போம். நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஒப்பீடு, கம்பேரிசன். நாம நல்லா தான் இருப்போம், நம்ம வாழ்க்கை திருப்தியா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்ம கூட படிச்சவன் புது கார் வாங்கிட்டு போட்டோ போட்டிருப்பான், இல்ல ஃபாரின் டூர் போயிட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான். அவ்வளவுதான். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்த நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிச்சு, நாம ஏன் இப்படி இருக்கோம், அவனெல்லாம் எவ்வளவு மேல போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மள நாமே தாழ்த்திப்போம். இந்த ஒப்பீடு இருக்குதே, இது நம்ம மனசுக்குள்ள நாமளே வச்சுக்கிற சூனியம். இங்க ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மாசம் ஒரு நல்ல சம்பளம் வருது, சொந்தமா ஒரு வீடு இருக்கு, அவரோட குடும்பத்தோட அவரோட லைஃப் ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவரோட ஆபீஸ் கொலீக் ஒருத்தன் ஒரு சொகுசு கார் வாங்கிட்டு ஆபீஸ்க்கு வர்றான். அதை பார்த்த உடனே இவருக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வலி. அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு அவரால் நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவரோட மனைவி கிட்ட சண்டை போடுறாரு. நாம ஏன் இன்னும் இந்த சாதாரண பைக்ல போயிட்டு இருக்கோம், அவனெல்லாம் பாரு எப்படி வாழுறான்னு. இத்தனை நாளா இல்லாத கவலை இப்போ புதுசா எங்கிருந்து வந்தது? அவரோட வாழ்க்கை மாறல, அவரோட சம்பளம் குறையல, ஆனா அவரோட மனசுல ஒப்பீடுன்ற நஞ்சு நுழைஞ்சிடுச்சு. உங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற 7-8 பில்லியன் மக்கள்ல யாராவது ஒருத்தர் உங்கள மாதிரி அப்படியே இருக்காங்களா? உங்களோட கைரேகை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்காவது இருக்கா? இல்லல்ல. அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு தனித்துவமான பிறவியா தான் படைச்சிருக்கு. நீங்க ஒரு யுனிக்கான பீஸ். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பாக்குறீங்க? ரோஜா பூ அழகா இருக்குன்னு தாமரைப்பூ வருத்தப்படுதா? இல்ல ஆலமரம் பெருசா இருக்குன்னு மல்லிகை செடி அழுதா? ஒவ்வொன்றும் அதது இடத்துல அதது தன்மையில அழகா இருக்கு. அதே மாதிரி தான் நீங்களும். ஒரு ஆன்மீக குரு ஒருத்தர் இருந்தார். அவரோட ஆசிரமத்துக்கு ஒரு காக்கா வந்தது. அந்த காக்கா ரொம்ப சோகமா இருந்தது. குரு கேட்டார், ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த காக்கா சொல்லுச்சு, சுவாமி, நான் பார்க்க எவ்வளவு கருப்பா அசிங்கமா இருக்கேன், யாருக்குமே என்ன பிடிக்கிறதில்ல. ஆனா அந்த ஹம்சம் பாருங்க எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கு, அதுதான் உலகத்திலேயே மிக சந்தோஷமான பறவையா இருக்கும் அப்படின்னு. குரு சொன்னார், சரி நீ போய் அந்த அன்னப்பறவைகிட்டயே கேட்டுட்டு வா அப்படின்னு. காக்கா அன்னப்பறவைகிட்ட போய் கேட்டுச்சு. அதுக்கு அன்னப்பறவை சொல்லுச்சு, நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அந்த கிளிய பார்க்கற வரைக்கும் தான். கிளிக்கு 2 கலர் இருக்கு, சிவப்பு மூக்கு, பச்சை உடம்பு, எவ்வளவு அழகா இருக்கு, அதுதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னது. காக்கா கிளிகிட்ட போச்சு. கிளி சொல்லுச்சு, மயிலை பார்க்கற வரைக்கும் தான் நான் அழகா இருந்தேன், மயிலுக்கு எத்தனை கலரு, எவ்வளவு பெரிய தோகை, அதுதான் ராஜா மாதிரி வாழுது அப்படின்னது. கடைசியில காக்கா ஜூல இருக்கிற மயில் கிட்ட போய் கேட்டுச்சு, நீதான் உலகத்திலேயே மிக அழகான பறவை, உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு மயில் அழுதுட்டே சொல்லுச்சு, என் அழகால தான் நான் இந்த கூண்டுக்குள்ள அடபட்டு கிடக்கிறேன், உன்னை யாராவது கூண்டுல அடைக்கிறாங்களா? நீ சுதந்திரமா வானத்துல பறக்கிற. நான் நினைக்கிறேன் காக்காவா பிறந்திருந்தா எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கலாம்னு. இந்த கதையில வர்ற பறவைகள் மாதிரி தான் நாமளும் இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற சுதந்திரம், நம்ம கிட்ட இருக்கிற நிம்மதி அடுத்தவங்கிட்ட இருக்காது. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு எல்லார் வாழ்க்கையும் பளபளப்பா தான் தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளவு நரகத்தை வச்சிட்டு இருக்காங்கன்னு. பெரிய கார்ல போறவனுக்கு தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கமே வரும். பெரிய பங்களால வாழறவங்களுக்குள்ள பாசமே இருக்காது. கோர்ட்டு கேஸ்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தெரியாம வெறும் வெளித்தோற்றத்தை வச்சு நாம ஏமாந்து போயிடுறோம். உங்களோட போட்டி போட வேண்டிய ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு உங்களை நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, அதை மட்டும் பாருங்க. அடுத்தவனோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறது உங்களோட சுயமரியாதையை நீங்களே அழிச்சிக்கிறதுக்கு சமம். அவனுக்கு கிடைச்சது அவனோட கர்மவினை, அவனோட உழைப்பு. உங்களுக்கு கிடைச்சது உங்களோட கர்மவினை, உங்களோட உழைப்பு.
மனசாந்தி வேணும்னா இந்த சோஷியல் மீடியா மாயையிலிருந்து முதல்ல வெளியே வாங்க. அடுத்தவன் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கறத நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல பழகணும். கிராட்டிடியூட். இன்னைக்கு உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா, இருக்க ஒரு வீடு இருக்கா, கை கால் நல்லா இருக்கா? இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்களுக்கு இது கூட கிடைக்கிறதில்ல. அப்போ நீங்க எவ்வளவோ பாக்கியசாலி. இந்த நன்றி உணர்வு மனசுக்குள்ள வந்துட்டா அங்க நிம்மதி தானா வந்து குடியேறும். இந்த ஒப்பீட்டை தவிர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசை அலைக்கழிக்கிற இன்னொன்னு இருக்கு. அதுதான் ஆசைகளும் பேராசைகளும். அதை பத்தி அடுத்த பகுதியில ஆழமா பேசுவோம். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்னார். ஆனா நாம ஆசையே படக்கூடாதா? கண்டிப்பா படலாம். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நல்லா வாழணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அந்த ஆசை எப்ப பேராசையா மாறுதோ, எப்ப அந்த ஆசை நம்ம நிம்மதியை கெடுக்குதோ, அப்பதான் அது ஆபத்தா மாறுது. தேவைங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற. நம்ம தேவைகள் ரொம்ப கம்மி தான், ஆனா நம்ம ஆசைகளுக்கு முடிவே இல்லை. ஒரு ஆசை நிறைவேறின உடனே மனசு அடுத்த ஆசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுது. இந்த ஓட்டத்துக்கு எண்ட் கார்டே கிடையாது. இங்க ஒரு வியாபாரி இருக்கான். அவன் ஒரு சின்ன கடை வச்சிருக்கான். மாசம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறான். அவனோட குடும்பம் ஓரளவுக்கு நல்லா போகுது. ஆனா அவனுக்கு பெரிய கடை வைக்கணும்னு ஆசை. ராப்பகலா உழைக்கிறான், லோன் வாங்குறான், பெரிய கடையை கட்டுறான். இப்போ அவனுக்கு மாசம் 1 லட்சம் லாபம் வருது. இப்போ அவன் நிம்மதியா இருக்கானா? இல்ல. இப்போ அவனுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க கிளைகள் பரப்பணும்னு பேராசை. அதுக்காக இன்னும் ஓடுறான். குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, பிள்ளைங்க கூட பேசுறதில்ல, உடம்பு கெடுத்துக்கிறான். கடைசியில அவன்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஆனா அவனுக்கு நிம்மதியும் இல்ல, ஆரோக்கியமும் இல்ல. இதுக்கு பேரு தான் பேராசையோட வலை. நம்ம மனசை நீங்க கவனிச்சிங்கன்னா அது ஒரு ஓட்டக்குடம் மாதிரி. அதுக்குள்ள நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துவாலும் அது நிறையவே நிறையாது. எனக்கு இந்த ஒரு வேலை கிடைச்சா போதும், என் வாழ்க்கை செட்டில்னு நினைப்போம். வேலை கிடைக்கும். ஆனா அடுத்த 2 மாசத்துல இந்த சம்பளம் பத்தல, இன்னும் இன்க்ரிமெண்ட் வேணும்னு தோணும். இந்த ஒரு வீடு அமைஞ்சா போதும்னு நினைப்போம். வீடு அமையும். ஆனா அப்புறம் இதை விட பெரிய ஏரியால வீடு வேணும்னு தோணும். இப்படி மனசு எப்பவுமே இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்டுட்டே தான் இருக்கும். இந்த இன்னும்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஓடுறவன் எப்பவுமே பிச்சைக்காரன்தான், அவன்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும். ஒரு சின்ன ஆன்மீக தத்துவம். ஒரு ராஜா வேட்டைக்கு போனார். காட்டுல ஒரு சன்னியாசி ஒரு மரத்தடியில ரொம்ப ஆனந்தமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்தார். அந்த சன்னியாசி முகத்துல ஒரு தெய்வீக கலை, ஒரு பேரமைதி இருந்தது. ராஜா கிட்ட இல்லாத செல்வமே இல்ல, ஆனா அவரோட முகத்துல அந்த அமைதி இல்ல. ராஜா அந்த சன்னியாசியை எழுப்பி கேட்டார், சுவாமி, உங்ககிட்ட போர்த்திக்க துணி கூட ஒழுங்கா இல்ல, ஆனா நீங்க இவ்வளவு நிம்மதியா இருக்கீங்களே, அது எப்படி அப்படின்னு. அதுக்கு அந்த சன்னியாசி சிரிச்சிட்டே சொன்னார், அரசே, நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் துறந்துட்டேன். என்கிட்ட இழப்பதற்கு எதுவுமே இல்ல, அதனால எனக்கு பயமும் இல்ல. ஆனா நீங்க இன்னும் எத்தனையோ நாடுகளை பிடிக்கணும்னு பேராசையில இருக்கீங்க. அதனால உங்க மனசுக்குள்ள எப்பவும் யுத்தம் நடந்துட்டே இருக்கு. இப்ப சொல்லுங்க, யாரு பணக்காரன், யாரு நிம்மதியா இருக்கா அப்படின்னு. ராஜாவுக்கு அப்பதான் புரிஞ்சது, உண்மையான செல்வம்ங்கிறது வெளியே இருக்கிற பொருட்கள்ல இல்ல, உள்ள இருக்கிற திருப்தியில தான் இருக்குன்னு. கண்டென்ட்மெண்ட் இஸ் கண்டினியூவல் ஃபீஸ்ட். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நம்ம ஊர்ல சும்மாவா சொன்னாங்க? எனக்கு இது போதும், இந்த வாழ்க்கையில நான் திருப்தியா இருக்கேன்னு எப்போ ஒருத்தன் நினைக்கிறானோ அன்னைக்கே அவன் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுறான். அவனுக்கு தான் உண்மையான மனசாந்தி கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கன்சியூமரிசம் உலகம் நம்மளை அப்படி வாழ விடுறதில்ல. டிவியில வர்ற விளம்பரமும் இன்ஸ்டாகிராம்ல வர்ற போஸ்டும் உன்கிட்ட அது இல்லைன்னா நீ வேஸ்ட்டு, இதை வாங்கினாதான் நீ கெத்துன்னு நம்ம மைண்டை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நாமளும் அந்த மாய உலகத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குமிச்சு அதுக்காக இஎம்ஐ கட்டி நம்ம நிம்மதியை நாமே வித்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நீங்க வாங்குற பொருட்கள் உங்களை சந்தோஷப்படுத்துதா இல்ல உங்களை இன்னும் அடிமையாக்குதா? ஆசைகளை கட்டுப்படுத்த கத்துக்கணும். உங்களோட தேவைகளை குறைச்சிக்கோங்க. எளிமையான வாழ்க்கை, ஆழமான சிந்தனை, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், இதுதான் மனசாந்தியோட ரகசியம். உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு உங்களோட மதிப்பை எடை போடாதீங்க. உங்களோட குணம், உங்களோட அன்பு, உங்களோட பக்குவம் தான் உங்களோட உண்மையான மதிப்பு. இந்த பேராசை வலையிலிருந்து வெளியே வந்து எப்படி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, அதாவது அகந்தையை அழிக்கிறதுன்றத பத்தி அடுத்த பகுதியில இன்னும் ஆழமா பார்ப்போம். மனசாந்திக்கு ஆகப்பெரிய எதிரி எது தெரியுமா? அதுதான் நமக்குள்ள இருக்கிற இந்த நான் அப்படிங்கிற அகந்தை, அதாவது ஈகோ.
நான் தான் இதை பண்ணினேன், என்னால தான் இந்த குடும்பம் நடக்குது, நான் எவ்வளவோ படிச்சவன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான் பாருங்க, அங்கதான் அவனோட அழிவு ஆரம்பிக்குது. இந்த ஈகோ இருக்கிற இடத்துல நெகிழ்வுத்தன்மை இருக்காது. ஒரு காய்ந்த மரம் காத்து பலமா அடிச்சா உடைஞ்சு விழுந்துரும். ஆனா ஒரு புல் காத்து வரும்போது வளைஞ்சு கொடுத்து காத்து போன அப்புறம் நிமிர்ந்து நின்னுடும். அந்த புல்லோட பக்குவம் நமக்கு வேணும். வளைஞ்சு கொடுக்க தெரியாத ஈகோ பிடிச்ச மனுஷன் எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. இங்க ஒரு பெரிய ஆபீசர் இருக்காரு. அவருக்கு கீழே 100 பேர் வேலை செய்றாங்க. அவருக்கு பயங்கரமான ஈகோ. ஆபீஸ்ல எல்லாரும் தனக்கு சல்யூட் அடிக்கணும், தான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும்னு நினைப்பாரு. ஒரு நாள் அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் அவர் செஞ்ச ஒரு தப்பை ரொம்ப நாசுக்கா சுட்டி காட்டுறான். அவ்வளவுதான் இந்த ஆபீசருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் எனக்கு தப்பு சொல்லித்தரதா அப்படின்னு அவரோட ஈகோ டச் ஆயிடுச்சு. அன்னையிலிருந்து அந்த அசிஸ்டண்ட்டை பழி வாங்கணும்னே அலையிறாரு. இதனால அவரோட பிளட் பிரஷர் ஏறுது, மனசு முழுக்க கசப்பு நிறுவுது. அந்த அசிஸ்டன்ட் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா இந்த ஈகோ உண்மையை ஏத்துக்க விடாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த பிரபஞ்சத்தோட அளவு என்னன்னு தெரியுமா? கோடிக்கணக்கான கேலக்சிகள், அதுல ஒரு சின்ன சூரிய குடும்பம், அதுல ஒரு குட்டி பூமி, அதுல ஒரு சின்ன இந்தியா, அதுல ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண அணு தான் நாம. இந்த பிரபஞ்சத்தோட டைம்லைன்ல நம்ம ஆயுசு வெறும் ஒரு நொடி மாதிரி தான். இவ்வளவு சின்ன ஒரு தூசியா இருக்கிற நமக்கு எதுக்கு இவ்வளவு ஈகோ? நாம என்னத்தை சாதிச்சிட்டோன்னு இவ்வளவு தலைக்கணும்? வந்துட்டு போற ஒரு தற்காலிகமான டிராவலர் தான் நாம. ஒரு அழகான ஆன்மீக நிகழ்வு. ஒரு பெரிய பண்டிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிச்சு முடிச்சுட்டு தனக்கு நிகர் யாருமே இல்லைன்ற ஈகோவோட ஒரு ஞானியை பார்க்க போனாரு. அந்த ஞானி ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருந்தார். பண்டிதர் தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பத்தி பெருமையா பேசிட்டே இருந்தார். ஞானி எதுவும் பேசாம பண்டிதருக்கு டீ ஊத்த ஆரம்பிச்சார். கப்பு நிறைஞ்சு வழிஞ்சது. ஆனா ஞானி நிறுத்தாம ஊத்திட்டே இருந்தார். பண்டிதர் பதறி போய், சுவாமி, கப்பு நிறைஞ்சிடுச்சு, இதுக்கு மேல ஊத்துனா வெளியே தான் போகும், நிறுத்துங்க அப்படின்னாரு. அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுட்டே சொன்னார், பண்டிதரே, உங்களோட மனசும் இந்த கப்பு மாதிரி தான். ஏற்கனவே அகங்காரத்தாலும் கர்வத்தாலும் நிறைஞ்சு கிடக்கு. இதுக்குள்ள நான் எந்த ஞானத்தை ஊத்துனாலும் அது வெளியே தான் போகும். முதல்ல உங்க கப்பை காலி பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. நம்ம மனசும் அப்படிதான் இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற கர்வத்தோட இருக்கும்போது புதுசா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்மால கத்துக்க முடியாது. யார்கிட்டையும் வளைஞ்சு போக முடியாது. ஒருத்தர் நம்மளை விட அறிவா இருந்தா பொறாமப்படும், நம்மளை விட கம்மியா இருந்தா கேலி பண்ணும். இந்த ஈகோ நம்மளை எப்பவுமே ஒரு போராட்ட களத்திலேயே வச்சிருக்கும். அடுத்தவன் நமக்கு மரியாதை கொடுக்கலனா வலிக்கும், அவமானப்படுத்தினா எரியும். ஈகோவை அழிக்கிறதுனா நம்மளை நாமே அசிங்கப்படுத்திக்கிறது இல்லை, நான் என்ற எண்ணத்தை மாத்தி நாம என்ற எண்ணத்துக்கு வர்றது. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நான் மட்டும் காரணம் இல்ல, இதுல எத்தனையோ பேரோட கூட்டு உழைப்பு இருக்கு, பிரபஞ்சத்தோட அருள் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எளிமையா பணிவா இருக்க பழகணும். ஒரு மரத்துல பழங்கள் நிறைய இருந்தா அந்த மரம் தரையை நோக்கி வளையும். பழங்கள் இல்லாத காய்ந்த மரம் தான் நிமிர்ந்து நிற்கும். பணிவு தான் உண்மையான ஆன்மீகத்தோட அடையாளம். மனசாந்தி வேணும்னா உங்க ஈகோவை தூக்கி குப்பை தொக்கில போடுங்க. தப்பு செஞ்சா சாரி கேட்க பழகுங்க. அடுத்தவங்க செய்யற நல்ல விஷயங்களை மனசார பாராட்டுங்க. யார்கிட்டையும் வாதாடி ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. வாதத்துல ஜெயிச்சா ஒருத்தரோட பகைதான் கிடைக்கும், ஆனா அன்பால ஜெயிச்சா அவங்களோட இதயமே கிடைக்கும். இந்த ஈகோன்ற மாயத்திரைய விளக்குனா அங்க இருக்கிற நிஜமான அன்பு வெளியே வரும். இந்த அன்பை பத்தியும் உறவுகளுக்குள்ள வர்ற சிக்கல்களை எப்படி கையாள்றதுன்றத பத்தியும் அடுத்த பகுதியில ரொம்ப ஆழமா பார்ப்போம். மனுஷன் ஏன் நிம்மதி இல்லைன்னு புலம்புறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் உறவுகளுக்குள்ள வர்ற சிக்கல்கள் தான். என் பையன் நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் கணவர் என்ன புரிஞ்சுக்கல, என் மாமியார் எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி சுத்தி இருக்கிற உறவுகளை நினைச்சுதான் பாதி பேர் மன உளைச்சல்ல இருக்காங்க. உறவுகள்ங்கிறது நமக்கு சந்தோஷத்தை தரணும், ஆனா இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய பாரமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா நாம உறவுகளுக்குள்ள ஒரு சரியான எல்லைய பவுண்டரியே வச்சுக்கிறது இல்ல. அடுத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுறதும் நம்ம வாழ்க்கையில அவங்கள ரொம்ப தலையிட விடுறதும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இங்க ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா அந்த அம்மாவுக்கு இன்னைக்கும் தான் பையன் தான் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு ஆசை. அவன் என்ன ட்ரெஸ் போடணும், அவன் சம்பளத்தை யார்கிட்ட கொடுக்கணும், அவன் மனைவி கிட்ட எப்படி பேசணும்னு எல்லாத்தையும் இவங்களே தீர்மானிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மருமகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அங்க ஒரு பெரிய போரே நடக்குது. வீடு முழுக்க சண்டை, அசாந்தி. இந்த அம்மா நினைக்கிறாங்க, நான் என் பையன் நன்மைக்கு தானே சொல்றேன்னு. ஆனா அங்க இருக்கிறது நன்மை இல்ல, அது ஒரு விதமான பொசசிவ்னஸ் மற்றும் ஆதிக்கம் செலுத்துற குணம்.
அன்புங்கிறது அடுத்தவங்கள கட்டி போடுற கயிறு இல்ல, அவங்கள பறக்க விடுற சிறகு. நீங்க ஒருத்தரை உண்மையா நேசிச்சா அவங்களுக்கு அவங்களோட சுதந்திரத்தை கொடுங்க, அவங்க வழியில வாழ விடுங்க. அவங்க உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்டா மட்டும் சொல்லுங்க, தேவையில்லாம எல்லாத்துலயும் போய் மூக்க நுழைக்காதீங்க. அது உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க பார்ட்னரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும். அதை மதிக்க பழகணும். ஒரு அழகான ஆன்மீக தத்துவம் இருக்கு. குளிர்காலத்துல 2 முள்ளம்பன்றிகள் ஒன்னா சேர்ந்து படுக்க நினைச்சுதான். ஏன்னா குளிருக்கு ஒன்னா சேர்ந்தா கதகதப்பா இருக்கும். ஆனா அவை ரொம்ப நெருங்கி வரும்போது ஒருத்தரோட முள் அடுத்தவர் உடம்புல குத்தி வலிச்சுதான். உடனே அவை கொஞ்சம் தள்ளி படுத்துக்கிட்டாங்க. ஆனா ரொம்ப தள்ளி போனப்போ குளிர் தாங்க முடியல. கடைசியில அவை ஒரு சரியான தூரத்தை கண்டுபிடிச்சு படுத்துக்கிட்டாங்க. அதாவது குளிரும் தாங்குற மாதிரி முள்ளும் குத்தாத மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ். நம்ம உறவுகளும் இந்த முள்ளம்பன்றிகள் மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தள்ளி போனாலும் பாசம் இருக்காது, ரொம்ப நெருங்கி வந்தாலும் முள் குத்தும், அதாவது சண்டை வரும். ஒரு ஆரோக்கியமான இடைவெளியை உறவுகளுக்குள்ள எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். அப்போதான் அந்த உறவுல ஒரு மரியாதையும் அழகும் இருக்கும். இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்க தான் செய்யும். உங்க பார்ட்னரோ, உங்க அம்மாவோ, உங்க ஃப்ரெண்டோ அவங்க கிட்ட இருக்கிற குறைகளோட அவங்களை ஏத்துக்க பழகுங்க. அக்செப்டன்ஸ். அவங்கள உங்க இஷ்டத்துக்கு மாத்தணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தரை மாத்தணும்னு நினைக்கிறது தான் உலகத்தோட ஆகப்பெரிய முட்டாள்தனம். நீங்க அவங்கள மாத்த முடியாது, ஆனா அவங்கள பார்க்குற உங்களோட பார்வையை வேணா மாத்திக்கலாம். அவங்க அப்படிதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கோபமே வராது, ஏமாற்றமும் இருக்காது. உறவுகள்ல வர்ற வில்சல்களை மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிடாதீங்க. கோபம் இருந்தா அதை உடனே பேசி தீர்த்துடுங்க, கம்யூனிகேஷன். ஆனா பேசும்போது ஈகோ இல்லாம அன்போட பேசணும், பழி வாங்குற துணையோட பேசக்கூடாது. சில உறவுகள் உங்களோட நிம்மதியை ரொம்ப கெடுக்குது, உங்களை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணுதுன்னா அந்த நச்சு உறவுகளிலிருந்து நாசூக்கா விலகி வர்றதுலையும் தப்பில்லை. உங்க நிம்மதியை விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்லை. மனசாந்தி வேணும்னா உறவுகளை நேசிங்க, ஆனா அதுல பற்று வைக்காதீங்க. அட்டாச்ட் பட் டிட்டாச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை இலை தண்ணியில தான் இருக்கும், ஆனா அந்த தண்ணி இலை மேல ஒட்டாது. அந்த மாதிரி உறவுகளோட கலந்து இருங்க, ஆனா அதுக்குள்ள மூழ்கி உங்களை தொலைச்சிடாதீங்க. உறவுகளோட எல்லையை புரிஞ்சுக்கிட்டா மனசுல குழப்பம் தீரும். இந்த உறவு சிக்கல்களிலிருந்து வெளியே வந்த அப்புறம் நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்துறது எப்படி, அந்த ஆன்மீக சக்தியை நமக்குள்ள எப்படி கொண்டு வர்றதுன்றத பத்தி அடுத்த பகுதியில ஆழமா பார்ப்போம். இப்ப நாம பேசின எல்லா விஷயங்களும் நம்ம மனசோட மேல் மட்டத்தில் இருக்கிற விஷயங்கள். ஆனா இந்த மனசாந்தியை நிரந்தரமா நமக்குள்ள தக்க வச்சுக்கணும்னா நமக்கு ஆன்மீக விழிப்புணர்வும் தியானமும் ரொம்ப அவசியம். ஆன்மீகம்னா ஏதோ காட்டுக்கு போறதோ இல்ல குடும்பத்தை விட்டு ஓடுறதோ இல்ல. ஆன்மீகம்னா உங்களை நீங்க அறிவது, உங்களோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு புரிஞ்சிக்கிறது. நீங்க இந்த உடம்பும் இல்ல, இந்த மனசும் இல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு தூய்மையான ஆன்மா, ஒரு சாட்சி உணர்வு அப்படின்றத உணர்றது தான் ஆன்மீகம். இங்க ஒருத்தன் இருக்கான், அவன் தினமும் தியானம் பண்றான்னு வச்சுப்போம். தியானம்னா ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு சாமி படம் பார்க்கறது இல்ல. அவன் தன் மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களை ஒரு சாட்சியா நின்னு வேடிக்கை பார்க்கறான். அவனுக்குள்ள ஒரு கோபம் வருதுன்னா அவன் எனக்கு கோபம் வருதுன்னு சொல்ல மாட்டான். என் மனசுக்குள்ள கோபம்ன்ற ஒரு எண்ணம் தோன்றுது, அது வந்துட்டு போகுதுன்னு பாப்பான். இந்த சின்ன வித்தியாசம்தான் ஆன்மீக பக்குவம். நீங்க எண்ணங்களோடு அடையாளம் காணாத போது அந்த எண்ணங்களால உங்களை பாவிக்க முடியாது. கோபம் வரும், ஆனா அது உங்களை எரிக்காது. கவலை வரும், ஆனா அது உங்களை அமிழ்த்தாது. நம்ம மனசு எப்பவும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன்ல, தியானம்ங்கிறது அந்த சத்தத்துக்கு நடுவுல இருக்கிற அமைதியை கண்டுபிடிக்கிற ஒரு கலை. ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன்ல எத்தனையோ படங்கள் ஓடுது. சண்டை படம் ஓடும், அழுகை படம் ஓடும், நகைச்சுவை படம் ஓடும். ஆனா அந்த படம் முடிஞ்ச அப்புறம் ஸ்கிரீனை பார்த்தா அதுல எந்த கரையாவது ஒட்டியிருக்கா? இல்ல, அது எப்பவும் போல வெள்ளையா சுத்தமா தான் இருக்கும். நம்ம ஆன்மாவும் அந்த ஸ்கிரீன் மாதிரி தான். வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் வந்துட்டு போகும், ஆனா உங்க உண்மையான சுயத்தை அது எதுவுமே தீண்ட முடியாது. இந்த உண்மையை தியானத்தின் மூலமா தான் நாம உணர முடியும். ஒரு அழகான ஆன்மீக குட்டிக்கதை. ஒரு சீடன் தன் குருநாதர்கிட்ட போய் கேட்டான், சுவாமி, எனக்கு மனசை எப்படி அடக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. குரு அந்த சீடனை ஒரு குளம் கிட்ட கூட்டிட்டு போனார். அந்த குளத்து தண்ணி ரொம்ப கலங்கலாக சேரும் சகதியுமா இருந்தது. குரு சொன்னார், இந்த குளத்துல இருக்கிற சேரையெல்லாம் எடுத்துட்டு தண்ணிய உடனே தெளிவாக்கு அப்படின்னார். சீடன் குளத்துக்குள்ள இறங்கி அந்த சேரை கைகளால தள்ள ஆரம்பிச்சான்.
ஆனா அவன் தள்ள தள்ள சேறு இன்னும் அதிகமாகி தண்ணி இன்னும் கலங்கலாயிருச்சு. சீடன் கரையேறி வந்து, சுவாமி, என்னால முடியல, நான் பண்ண தண்ணி இன்னும் மோசமாகுது அப்படின்னா. குரு சிரிச்சிட்டே சொன்னார், தம்பி, நீ குளத்துக்குள்ள இறங்காத, அமைதியா கரை மேல உட்கார்ந்து வேடிக்கை பாரு அப்படின்னார். சீடனும் அப்படியே செஞ்சான். ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்கார்ந்திருந்தா. அந்த தண்ணி ஆடாம அசையாம இருந்த உடனே அந்த சேறு எல்லாம் தானா கீழே போய் தங்கிடுச்சு. தண்ணி பளிங்கு மாதிரி தெளிவா ஆகிடுச்சு. நம்ம மனசும் இந்த குளம் மாதிரி தான். குழப்பம் வரும்போது அதை சரி பண்றேன்னு சொல்லி இன்னும் போட்டு குடையக்கூடாது. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்க்கணும். எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், அது கூட சண்டை போடாதீங்க, அதை அடக்க நினைக்காதீங்க. நீங்க அமைதியா கவனிக்க கவனிக்க அந்த எண்ணங்களோட வேகம் குறைஞ்சு மனசு தானா அமைதி நிலைக்கு வந்துடும். இதுதான் தியானத்தோட ரகசியம். தினமும் ஒரு 10 நிமிஷமாவது அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. உங்க மூச்சை கவனிங்க. காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் மட்டும் கவனிங்க. உங்க மனசு எங்கேயாவது ஓடுனா அதை சாந்தமா திரும்ப மூச்சுக்கே கொண்டு வாங்க. இது உங்க மூளைக்கு நீங்க தர்ற ஒரு ஆகப்பெரிய ரெஸ்ட். இந்த தியானம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதிய, ஒரு புதிய சக்தியை கொண்டு வரும். உங்களோட அன்றாட பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கான ஒரு அசாத்தியமான மனவலிமையை இது தரும். ஆன்மீகம் உங்களை ஒருபோதும் பலவீனமாக்காது. அது உங்களை பேராற்றல் கொண்டவரா மாற்றும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் அமைதியை நீங்க தொட்டுட்டீங்கன்னா வெளி உலகத்துல எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் நீங்க அசையாம இருப்பீங்க. அந்த நிலையை அடைஞ்ச ஒருத்தரால தான் இந்த உலகத்துக்கு அன்பையும் சாந்தியையும் கொடுக்க முடியும். இந்த ஆன்மீக விழிப்புணர்வை நம்ம வாழ்க்கையோட எப்படி இணைக்கிறது, இதோட இறுதிக்கட்ட உச்சத்தை எப்படி அடையிறதுன்றத பத்தி அடுத்த இறுதி பகுதியில மிக சக்தி வாய்ந்த ஒரு அவுட்ரோவோடு நிறைவு செய்வோம். இத்தனை பகுதியா நாம பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களோட மனசை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான். இப்போ நீங்க உங்க மனசை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு புதிய தெளிவு, ஒரு லேசான தன்மை வந்திருக்கிறத உங்களால உணர முடியும். மனசாந்திங்கிறது ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற சொர்க்கம் இல்ல, அது உங்களோட இயல்பு நிலை. அழுக்கு நீங்கின தண்ணி எப்படி தெளிவா இருக்குமோ அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களும் ஆசைகளும் பயங்களும் நீங்கினவங்க மனசு இப்போ ஒரு பேரமைதியை உணர்ந்துட்டு இருக்கு. அந்த கிருஷ்ண பரமாத்மா அவனோட பக்தர்களுக்கு இறுதி உபதேசமா ஒரு விஷயத்தை தான் ஆழமா சொல்றான். எல்லா கவலைகளையும் எல்லா தர்மங்களையும் என் காலடியில சமர்ப்பிச்சுட்டு நீ நிம்மதியா இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். இதுதான் அந்த சரணாகதி தத்துவம். உங்க வாழ்க்கைய அந்த பிரபஞ்ச பேரறிவுகிட்ட ஒப்படைச்சிடுங்க. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் இந்த நிமிஷத்துல இந்த வினாடியில முழுமையா உண்மையா வாழ்றது மட்டும்தான். உங்க கையில இருக்கிற இந்த ஒரு நொடிதான் பிரபஞ்சத்தின் ஆக பெரிய கொடை. இத கொண்டாட பழகிக்கோங்க. இங்க இந்த பேச்சை கேட்டுட்டு இருக்கிற உங்களை தான் கேட்கிறேன். இன்னும் என்ன யோசனை, இன்னும் என்ன பயம்? கடந்த காலம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. எதிர்காலம் உங்களை காயப்படுத்த முடியாது, ஏன்னா அது இன்னும் பிறக்கவே இல்லை. இப்போ இந்த நிமிஷத்துல உங்களை அசைக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. நீங்க ஒரு வீரன், நீங்க ஒரு ஆன்மீக ஞானி. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற சக்தியை, இன்ஃபினிட் பவரை உணருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி கடல் இருக்கு, அதுல போய் மூழ்குங்க. வெளியே நடக்கிற சத்தங்களை பார்த்து பயப்படாதீங்க, அது எல்லாமே தற்காலிகமான கூச்சல் தான். ஒரு சின்ன இறுதி உவமை. ஒரு கடலின் மேல் மட்டத்துல பெரிய பெரிய அலைகள் அடிக்கும், புயல் சீரும், பயங்கரமான சத்தம் இருக்கும். ஆனா அதே கடலோட ஆழத்துக்கு போய் பார்த்தா அங்க எந்த ஒரு அசைவும் இருக்காது, பேரமைதி நிலவும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையோட மேல் மட்டத்துல கஷ்டங்கள், சவால்கள், சண்டைகள்னு அலைகள் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க ஆன்மீக ரீதியா உங்களுக்குள்ள ஆழமா போக பழகிட்டீங்கன்னா அங்க இருக்கிற அந்த பேரமைதியை உங்களால எப்பவுமே அனுபவிக்க முடியும். அந்த ஆழத்துல தான் நீங்க இறைவனை சந்திப்பீங்க. அந்த ஆழத்துல தான் நீங்க உங்களை சந்திப்பீங்க. இனிமே உங்க முகத்துல அந்த கவலையோ பதட்டமோ இருக்கவே கூடாது. உங்க கண்கள்ல ஒரு தீர்க்கமான அமைதி இருக்கணும். உங்களை பார்க்குற 4 பேருக்கு உங்களோட வைப்ரேஷன் மூலமா ஒரு பாசிட்டிவிட்டி போகணும். இவன் கூட இருந்தா மனசு நிம்மதியா இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்க ஒரு காந்தமா மாத்திக்கணும். அன்பு, கருணை, மன்னிப்பு, திருப்தி, தியானம், இதுதான் உங்க வாழ்க்கையோட பஞ்ச மந்திரங்களா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட நிம்மதியை திருட அனுமதிக்காதீங்க. உங்க நிம்மதி ரொம்ப காஸ்ட்லியானது. அதை ஒரு சாதாரண மனுஷனோ இல்ல ஒரு சின்ன கஷ்டமோ அசால்ட்டா திருடிட்டு போக விட்டுடாதீங்க.
உங்க மனசோட கேட்டை எப்பவும் பூட்டி வைங்க. உள்ளே அமைதியை மட்டும்தான் அனுமதிக்கணும். நீங்க தான் உங்க மனசோட ராஜா. இந்த நொடியிலிருந்து ஒரு புதிய மனிதனா வெளியே வாங்க. பழைய கவலைகளை, காயங்களை இந்த இடத்திலேயே சுட்டரிச்சு சாம்பலாக்கிடுங்க. ஒரு புதிய விடியல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை உங்களோட கையில தான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்க தயாராயிருக்கு. நீங்க அதை ஏத்துக்க தயாராயிருங்க. எந்த ஒரு பயமும் இல்லாம முழு நம்பிக்கையோட சிங்க நட போட்டு முன்னாடி போங்க. வெற்றி, சந்தோஷம், பேரமைதி எல்லாமே உங்களுடையதுதான். நீங்களே அந்த ஆனந்தத்தின் வடிவம். நீங்களே அந்த மனசாந்தியின் ரகசியம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க. எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே.